ஆண் சுய இன்பம், நன்மைகளும் தீமைகளும். ஆண் சுய இன்பத்தின் நன்மைகள். 1. மன அழுத்தம் குறைதல். சுய இன்பம் செய்வதால் மனதில் ஏற்படும் மன உளைச்சல், மன அழுத்தம் போன்றவற்றை குறைக்கும். 2. தூக்கம் மேம்படும். உறுப்பில் இருந்து திரவம் வெளியேறும் போது மெலட்டோனின் ஹார்மோன் சுரந்து நன்கு தூங்க உதவுகிறது. 3. மனநிறைவு மற்றும் அமைதி. மனத்தில் உள்ள பாலுணர்ச்சி தீவிரத்தை குறைத்து மன அமைதியை அளித்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. 4. தவறான பாலுணர்வை தவிர்க்க உதவும். தவறான பாலுணர்ச்சி பாதைகள், பிராஸ்டிடியூஷன், ஏனைய விபரீதங்கள் செல்லாமல் தவிர்க்கச் செய்யும். 5. பாலியலை செயல்பாட்டை தெரிந்து கொள்ள வாய்ப்பு. தனக்கே உரிய பாலுணர்ச்சி விருப்பங்களை தெரிந்து கொள்வதற்கான வழி கிடைக்கும். 6. நமது உடல் மீதான நம்பிக்கை. பாலியல் தொடர்புக்கு நோய் பரவலின்றி பாதுகாப்பான வழியை உண்டாக்கும். நமது உடல் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். 7. திரவம் நீண்ட நாட்களாக வெளியே வராமல் இருந்தால். சில நேரங்களில் உடலுக்கு நிம்மதி குறைவு அல்லது சிறுநீரக பகுதியில் அழுத்தம் போன்றவற்றை ஏற்படுத்தும். இந்நிலையில் சுய இன்பம் செய்யும் வழியாக இயற்கையாகவே திரவம் வெளியேறி உடலுக்கு நிம்மதி கிடைக்க உதவும். 8. வாரத்திற்கு 2 - 5 முறை சுய இன்பம் செய்வது இயல்பாகவும் ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். சுய இன்பம் என்பது உடல் மற்றும் மனம் ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகள் தரக்கூடிய ஆரோக்கியமான செயல்தான். இது குறித்து தவறான எண்ணங்கள் மற்றும் கட்டுக்கதைகள் இருந்தாலும் மருத்துவ ரீதியாக இது எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. தீமைகள். அளவுக்கு மீறினால். 1. அடிக்கடி செய்வது மாறும். அடிக்கடி செய்தால் போதை பழக்க வழக்கமாக மாறி நாம் அடிமை போன்று மாறலாம். 2. உடல் சோர்வு. தினமும் பலமுறை செய்தால் உடல் சோர்வு, மன சோர்வு ஏற்பட்டு உடல் பலன் குறைவு ஏற்படலாம். 3. உண்மையான பாலுறவுக்கு சிரமம். அடிக்கடி சுய இன்பத்தில் ஈடுபட்டு வந்தால் இயற்கை உறவில் திருப்தி இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லற வாழ்க்கையில் ஏமாற்றம் வரலாம். 4. வீரியம் குறைவு உணர்வு. வீரியம் குறைகிறதா எனும் பயம் மற்றும் மன அழுத்தம் ஏற்படும். 5. போதை போன்று பழக்கம். சுய இன்பம் செய்யும் போது டோபமைன் எனும் சந்தோஷ ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறது. இது மனத்தில் சுக உணர்வை ஏற்படுத்தும். அதே உணர்வை மீண்டும் மீண்டும் பெற விருப்பம் ஏற்படுவதால் இது ஒரு போதை போல் பழக்கமாக மாறக்கூடும். 6. ஆபாச வீடியோக்களால் பாதிப்பு. அந்த மாதிரி வீடியோக்கள் குறிப்பாக பார்த்து சுய இன்பம் செய்வது நாளடைவில் அதிக நேரத்தை வீணாக்கும் பழக்கமாக மாறக்கூடும். சிறந்த பரிந்துரை. அளவோடு செய்யவும், பழக்கமாக தவிர்க்கவும், உடல் மன ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கவும், குற்ற உணர்வின்றி இதை புரிந்து கொள்ளவும். இதில் கட்டாயம் விழிப்புணர்வு அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்ததா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.